ஹஸ்த நட்சத்திரக்காரங்க சில தொழில்கள் எல்லாமே பார்த்துட்டு இருப்பீங்க. ஓகேங்களா? அது என்னன்னா மளிகை கடைகள், அப்புறம் பார்த்தீங்கன்னா உணவு கடைகள், இது மாதிரியான ஒரு கடைகள்லாம் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்க பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வாடிக்கையாளர்கள் எல்லாமே வரணும். தொழில்ல வெற்றிகள பார்க்கணும், தொழில்ல முன்னேற்றத்த பார்க்கணும் அப்படின்னா முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க. தினசரி முருகப்பெருமான் கோவிலுக்கு போங்க. போயி அங்க போய் விபூதி வாங்கி குடுங்க. முருகப்பெருமானுடைய அர்ச்சனைக்கு விபூதி வாங்கி குடுங்க. அரளி மாலை போடுங்க. 2 விளக்குகள் ஏத்துங்க. அதுக்கப்புறம் பாருங்க, நீங்க நினைத்த அனைத்து காரியத்திலும் வெற்றிகளை பார்க்கலாம். இந்த வாரத்துல 3, 5, 6, 8 இது பணவரவுகள் வரக்கூடிய நாட்கள், மிக மிக சிறப்பான நாட்கள். இந்த நாட்களை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக அமையும். சித்திரை நட்சத்திரக்காரங்க சுறுசுறுப்பா எல்லா வேலைகளும் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. இதனால செவ்வாயினுடைய நட்சத்திரம். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிலபுலன்கள் அமைய வேண்டும், ஒரு வீடு வாங்கணும், வாகனம் வாங்கணும் அப்படின்னு பெரிய ஆசைகள் எல்லாமே இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் விநாயகர் பெருமான் வழிபாடு பண்ணுங்க. ஓகேங்களா? விநாயகர் பெருமான் கோவிலுக்கு போங்க. விநாயகர் பெருமானை கோவிலில் போய் பார்த்தாலும் சரிதான், இல்லைன்னா அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகரை வணங்கினாலும் சரிதான். உங்களுடைய மனசுக்கு பிடிச்சவர் எந்த விநாயகரோ அந்த இடத்துக்கு போங்க. போய் 2 நல்லெண்ணெய் விளக்குகள் ஏற்றுங்க. அதுக்கப்புறம் வாழைப்பழமும் வெற்றிலை பாக்கு வைங்க. வச்சு விநாயகர் பெருமான் சன்னதியை 7 முறை நீங்கள் சுற்றி வாங்க. உங்களுடைய தடைகள் அனைத்தையும் விலகும். சுபிட்சமான வாழ்க்கையை விநாயகர் பெருமான் உங்களுக்கு அருள்வார். இந்த வாரத்தில் 4, 6, 7, 9 இந்த நாட்கள் பணவரவுகள் தரக்கூடிய நாட்கள். இந்த நாட்களை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக அமையும். சுவாதி நட்சத்திரக்காரங்க எல்லாருக்குமே உங்களால் முடிந்த எல்லா உதவிகளும் எல்லாம் பண்ணுவீங்க. ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு வழிகாட்டியாக இருப்பீங்க சுவாதி நட்சத்திரக்காரங்க. இல்லை அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா அதை பெரிய லெவலில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பெரிய பெரிய திட்டங்கள் எல்லாமே இருக்கும். அந்த திட்டத்தில் நீங்கள் செயல்படுத்தணும். அந்த திட்டங்கள் செயல்முறையில் வரணும். அப்படின்னா ஒரு தொழில் தொடங்கணும், இல்லை அப்படின்னா ஒரு கார் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அந்த கார்லேயே பெரிய லெவலில் ஒரு சொகுசான ஒரு கார் வாங்க தான் நீங்கள் நினைப்பீங்க. அப்படின்னா என்ன பண்ணணும்னா குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. ஓகேங்களா? தினசரி நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை போடுங்க. இல்லை அப்படின்னா ஒரு நாள் கொண்டக்கடலை மாலை, ஒரு நாள் நெய் விளக்கு ஏற்றி 9 முறை சுற்றி வாங்க. ஓகேங்களா? அப்புறம் உங்களுடைய அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றி வைப்பார் குரு பகவான். இந்த வாரத்தில் 3, 5, 7, 8 இந்த நாட்கள் பணவரவுகள் வரக்கூடிய நாட்கள். இந்த நாட்களை யூஸ் பண்ணி பாருங்க. முக்கியமான எந்த விஷயமா இருந்தாலும் சரி தான், இந்த நாட்களை யூஸ் பண்ணீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக அமையும்.